வணக்கம் சார். சார் அப்போ நம்ம ஏஐட்ட டிஎஸ்பி எல்லாமே கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுத்துட்டாருங்க சார். அந்த பொண்ணு எல்லாமே டீட்டெயிலாம் சொல்லிட்டாருங்க சார். சரிங்க. 2 நாளாக கரண்ட் இல்லாமல் இருக்கோங்க சார். சரிங்க. ஏஐட்ட சொல்லிட்டேன். ஏஐட்ட பார்த்து பண்ணி பார்த்துங்க. அவர் முடியாதுன்றாருங்க சார். அப்போ நான் என்ன பண்ண சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் தானே சார் கண்ட்ரோல் ஆஃபீஸரு? நான் கண்ட்ரோல், அவங்க அதாவது கண்ட்ரோல் நாங்க இருக்காங்க. அவங்க கரெக்டாக தான் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க நான் கொடுக்கணும் இது பண்ணி. சார் எங்கள் சார் பேசுகிறாருங்க சார், ஒரு வார்த்தை பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். சார் வேறு யார் சார் அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு நம்ம சார்? சார் இல்லை அவர் சார், அதுக்கு சர்வீஸ் கொடுக்கறது வந்து அவர் தான் ஃபுல் பவரு. சரி ஓகே. ஏஐக்கு தான். நீ அவர்கிட்ட என்னன்னு நான் சொல்லிட்டேன்னு வேற சொல்லிட்டாரு. அவருக்கு என்னன்னு பாத்துங்க சார். இப்போ அவர் எதுவுமே பண்ண முடியுங்கிறப்ப நாங்கள் என்ன சார் பண்ணுறோம்? அடுத்த ஸ்டெப்பு சார். அடுத்த ஸ்டெப் யார்கிட்ட வர முடியும்? ஏடிட்டு போகணும், இல்லைன்னா ஈகிட்ட போகணும், எஸ்சிட்ட போகணும், சேர முடியும் தானே சார் விஷயம். ஆமாம் சார் பண்ணுறது. இப்போ நீங்கள் அடுத்த ஹையர் ஆஃபீஸர் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணிட்டோம் சார். என்ன பண்ணிக்கலாம் சார்? என்ன இல்லை சார், நான் சொல்லிட்டேன். அவர் இது வேணும், என்ன சர்டிஃபிகேட் வேணும், அவர் என்ன கேட்குறாரு அவரு சார்? கொடுக்க மாட்டாரு. அவருக்கு பணம் இன்னும் வேணுங்கிறாரு. நாங்கள் எங்களால் இவ்வளோ தரோம், இவ்வளோ பணம் இன்னும் தேவைங்கிறாங்க சார். எங்களால் தர முடியும். கொடுத்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. இப்போ என்ன கொடுத்த பணத்தை நாங்கள் அவர் என்ன சார் வாங்குவாங்க? பணம் தான் சார். அன்அஃபிஷியலா கொடுத்த பணத்தை எனக்கு அன்அஃபிஷியல் தான் சார். பணம் தான். இந்த என்ன பணம்? கனெக்ஷன் கொடுக்காண்டி அபிஷியலா கட்டக்கூடிய ஃபீஸை தவிர எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கினாரு. சரி, வாங்கிட்டு இன்னைக்கு பிரச்சனை வந்தோன்னா பணத்தை ரிட்டர்ன் பண்ணி விட்டுட்டாரு. இப்ப சரி, யார் பணம் யார் வாங்கினா, யார் கொடுத்தா? எல்லாத்தையும் உங்களுக்கு ஆதார் இருக்கு, ஆடியோ இருக்கு, ரெக்கார்டிங் இருக்கு, எல்லாம் கொடுத்துருக்கேன் சார். இல்ல சார், பணம் யார் எதுக்கு வாங்கினாங்க, ஏன் வாங்கினாங்க? நீங்க தான் சொல்லணும். உங்க ஸ்டாஃப் தான் வாங்கியிருக்கிறாங்க. அது எனக்கு தெரியாதுல்ல சார். பணம் கொடுத்ததும் தெரியாது, வாங்கினதும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஏதாவது உங்களை கேட்டனா எதுவும் செய்யல. இல்ல உங்களை சொல்ல சீச்சி. ஐயோ, நீங்கெல்லாம் உங்களெல்லாம் நான் எதுவுமே சொல்ல சார். நான் சொல்ல உங்க ஈஸ்ட் ஆஃபீஸை மட்டும் தான் சொல்றேன் சார். போர்டு ஈஸ்ட்டை மட்டும் தான் சொல்றேன் நாங்க. இல்ல சார், பணம் நான் ஏன்டா நீங்களா கொடுத்தீங்க, நீங்களா வாங்கிக்கிட்டீங்க. பாதி பேர் ஒருத்தர் மட்டும் தான் கொடுத்துரு, அவங்க ஏஐ மட்டும் தான் கொடுத்துரு, மற்றவங்க யாருமே பணமே தரல. அதை பத்தி கூட கவலைப்படல சார். அதை பாத்துக்கலாம் சார். இல்ல சார், நீங்க அவர் எதுக்கு கொடுக்க மாட்டாரு? அது நாங்க என்ன சார், இப்போ ஒரு கன்சியூமர் ஆஃப்டர் நாங்களும் ஒரு சாமானிய மக்கள், நாங்க இதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க உங்களுக்கு இல்ல சார், எதுக்கு சர்வீஸ் கொடுக்க மாட்டாரு அதான் கேக்குறேன் நான். எதுக்கு சர்வீஸ் கொடுக்க மாட்டாரு? அவரு 25/251 ஐ அப்படின்னு இருக்குது. இல்ல சார், இந்த வீட்டோட டோர் நம்பரு 251 ஐ அப்படின்னு இருக்குது. நம்பர் ஆக்சுவலா 251 அது ஒன்னு அவர் ஐங்கிறாரு. நாங்க என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் ஒரு காரணமா? ஆமா சார், எந்த டோர் நம்பர் கேட்க அந்த டோர்ல கொடுப்பாரு அவரு. சார் ஒன்ன வந்து கம்ப்யூட்டர்ல அப்படித்தான் வருது. இந்த கம்ப்யூட்டர் போய் டோட்டல் நாங்க என்ன சார் சர்வீஸ் கொடுக்கறது வந்து அவருடைய பவர் சார். அவர் தான் கொடுக்கணும். அவர்கிட்ட கேட்டு நீங்க வாங்கிக்கங்க. நானும் சொல்லிட்டேன் நான் அவர்கிட்ட. I know he is saving all the power when he is not doing what எங்களுக்கு பவர் அப்படி இல்ல சார். ஒரு பவர் இருக்கு. சர்வீஸ் கொடுக்க அவர் தான் பவர், ஏடிக்கு பவர் கிடையாது சார். அவரு தான் மாட்டேங்கிறப்ப நாங்க என்ன சார் பண்றது? நாங்க அப்புறம் அப்படியே இது பண்ணுங்க. நீங்க எதுவுமே கிடையாது சார். இங்க 2 நாள் இருட்டுல கிடக்குறோம் சார் நாங்க. சார் நாங்க என்னன்னா ஈட்டா பேசுங்க சார். அவர் சொல்லுங்க மட்டும் ஈட்ட சொல்லுங்க சார். இது லஞ்ச ஒலி போகாம இது விஷயம் இது வர இல்ல சார். காசு வாங்க பரவாயில்ல. நான் யார்கிட்ட அந்த விஷயம் யார்கிட்ட வாங்கல சார். நீங்க எதுக்கு சார் உங்களை சொல்ல சார்? நான் உங்கள்கிட்ட யூஆர் நாட் இந்த உங்களை வந்து உங்ககிட்ட நாங்க ஹையர் அப்ஸ்ங்கறால உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். சொல்லிட்டீங்க, என்னால எனக்கு சொல்ல முடியாது. அவர்கிட்ட சொல்லி வாங்க, ஈட்ட சொல்லுங்க. இல்லாட்டி பேசி வாங்கிக்கங்க. நான் என்ன பண்றது சார்? சேர்மன் ஆபீஸுக்கும் பேசியாச்சு. சரி, அப்ப நீங்க அவர்கிட்ட சொல்லி வாங்கிக்கங்க. தர மாட்டேங்கிறாரு அவர் தான் சார். கரண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஈட்டான பேசுங்க சார். எனக்கு அவ்வளவு நான் எனக்கு கொடுக்குற பவர் இல்லை. எனக்கு ஈட்டு சொன்னேன் சார். அவர் தான் வந்து இந்த உங்களை சொல்லி உங்ககிட்ட பேச சொன்னார் சார். 166 பவர் இல்லை. ஈதான் பேசிக்கணும். எனக்கு பவர் இல்ல. கொடுக்க சர்வீஸ் கூட அவரை கொடுத்துக்கணும். அவரை தெரிவிதான் அது சார். காமன் அவர் கொடுக்கலன்னா எதுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்? அவருக்கு கைது பண்ணுங்க. அவர் வீம்பு பிடிக்கிறாரு. பணம் இன்னும் எக்ஸ்ட்ரா சார். அவர் ஈவன் அவர் சொன்னாரு, யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்லி சொன்னாரு. போர்டியோட டிஎஸ்பி அவரும் பேசிட்டாரு. இன்னும் இதுக்கு மேல நாங்க என்ன பண்றோம்? அவர் என்ன சொல்றாரு? அரசியல்வாதி இல்ல சார். பவர் வந்து எனக்கு அவரை தான் கொடுக்கணும். அவர் தான் பவர், அவரை தான் கொடுத்துக்கணும். நீங்க அவர்கிட்ட தான் பேசிக்கணும். கூட அவர் கொடுக்கல அப்படின்னா ஈட்டோனா பேசிக்கலாம். என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லிக்கீங்க. கேட்டு உங்களை சொல்றாரு சார். நீங்களே அவர்கிட்ட கேட்டு பாருங்க. இல்ல எனக்கு பவர் இல்ல சார். அவர்கிட்ட பேசி சொல்லிட்டேன். நானு
அவர்கிட்ட பேசிட்டேன் நானு. நீங்க பேசிருக்கீங்க சார் என்கிட்ட இவரு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நானு. என்கிட்ட பேசிட்டேன் நானு, சொல்லிட்டேன் நானு. நீங்களும் கேட்டுக்கிறீங்க சார், எல்லாம் எக்ஸ்பிளைன் கேட்டுக்கிறீங்க, எஸ்சி என்கிட்ட எல்லாம் பேசினாரு சார், எல்லாமே சரிதான் அதான் சார் நானும் நீங்க சொல்லி அவர்கிட்ட பேசிட்டேன் நானு. அவர் சொல்லி அவர்கிட்ட வாங்கிக்கிங்க நீங்க. நான் என்ன பண்றேன் சொல்லுங்க பாப்போம். சார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மக்கள் நிறைய வருவாங்க, நாளைக்கு புரட்டாசி கரெக்ட் சார். இப்ப நான் என்ன சார் பண்ண, நான் என்ன பண்ண சொல்றீங்க என்ன? நான் வந்து சொல்லிட்டேன், நீங்க கேட்டு. நான் சொல்றேன் சார், மனசு நேரம் சொல்றேன் சார், 10 கோடி ரூபா போட்டு கட்டுங்க நானு மனசு நேரம் சார் சொல்றேன் உங்களை சார். பத்தி ஒரு பொறுப்பு இல்லை. இப்ப நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவருக்கு என்ன, அவர் எதனால வாங்க கொடுக்க மாட்டாருன்னா அவர்கிட்ட கேட்டுட்டு அந்த காரணம் விபத்து பண்ணி கொடுங்க, செஞ்சு கொடுத்துருவாரு அவரு. எத்தனை வாட்டி பண்றேன் சார் அவரை? ஆமா, அவர் எதனால கொடுக்க மாட்டா அந்த என்ன ரீசன் கேளுங்க அவருக்கு. கொடுத்துருவாரு அவரு, கொடுத்துருவாரு. தர முடியாண்டாரு சார் அவரு, தர முடியாங்க. அது எதுனா சொல்ல மாட்டீங்க. நான் சொன்னா கேட்க மாட்டேன், நான் சொன்னா கேட்க மாட்டாருல்ல சார். நான் ஒன்று சொல்றேன் சார், தயவுசெய்து நீங்க தப்பா என்ன எடுத்துக்காதீங்க. டாக்டர் சயின்டிஸ்ட் பட் சொல்றேன் சார், கோயில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு புரட்டாசி மக்கள் வர இடம் சார். அது சிவன் கோயில், ராமர் கோயில். என்ன பண்ண சொல்றீங்க சார்? இதை இருட்ட போட்டா எந்த குடும்பமுமே விளங்காது சார். தயவு சொல்லுங்க சார், சாரி டு சே சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார், தேங்க்ஸ் எல்லாம். என்ன